Hi, today discuss about black body radiation. நம்ம ஏற்கனவே போன கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பிளாக் பாடி ரேடியேஷனில் ராலே ஜீன்ஸ் லானா என்ன, அதுக்கப்புறம் பிளாங்க்ஸ் லா ஆஃப் ரேடியேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த லாஸ்ட்டு பிளாங்க்ஸ் லா ஆஃப் ரேடியேஷனில் இந்த கிராஃபை பற்றி நம்ம என்ன செஞ்சுருக்க மாட்டோம்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த கிராஃபை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இந்த கிராஃபை பற்றி என்ன செய்ய போகிறோம்னா பிளாங்க்ஸ் லா ஆஃப் ரேடியேஷனில் இந்த கிராஃபை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படிங்கிறது தெரியும். The black body is an object that can absorb all frequencies of radiations. அப்போ பிளாக் பாடி அப்படின்னு சொல்லும்போது அது என்னன்னா எல்லா டைப் ஆஃப் ஃப்ரீக்குவன்சி என்ன செய்யுது, அப்சர்வ் பண்ணுது. அப்போ அப்சர்வ் பண்ணும்போது அந்த பிளாக் பாடியோட டெம்பரேச்சர் என்ன செய்யுதுன்னா இன்க்ரீசஸ் ஆகிட்டே போகுது. தென் சர்டன் டயத்தில் அது தெர்மல் ஈக்லிபிரியத்தை அட்டைன் பண்ணிடுது. இப்போ தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்கிறோம்னா, த ஆப்ஜெக்ட் ஹீட்டட் அப் அண்ட் வென் இட்ஸ் டெம்பரேச்சர் ஈக்குவல்ஸ் டு தி சரௌண்டிங் டெம்பரேச்சர். அப்போ அந்த பிளாக் பாடியோட டெம்பரேச்சர் சரௌண்டிங் டெம்பரேச்சரோட ஈக்குவலாக இருக்கும்போது அது என்ன செய்யுது, தென் ரேடியேஷன் என்ன செய்யுது, எமிட் பண்ண ஆரம்பிச்சிருது. டு கெட் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன்ஸ் அப்படிங்கிறத என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அடுத்து அப்படி நம்ம எமிட் பண்ணக்கூடிய அந்த ரேடியேஷன்ஸ் டிஃபரண்ட் ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது. எமிட் பண்ணக்கூடிய பிளாக் பாடி எமிட் பண்ணக்கூடிய அந்த ரேடியேஷன் என்னது, டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவன்சி ரேஞ்சில் இருக்குது. இப்போ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த பிளாங்க்ஸ் லா அப்படின்னு சொல்லும்போது தென் அதில் ஃபைனல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத என்ன செஞ்சிருப்போம், டெரைவ் பண்ணியிருப்போம். என்ன என்னம்னா, இ மியூ டி மியூ ஈக்குவல் டு 8/h mu cube divided by c cube e power h mu by kBT minus 1 d mu அப்படிங்கிற இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் நினைஞ்சிருப்போம். நம்ம போன கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அப்போ இதில் இ மியூ டி மியூ அப்படிங்கிறது நம்ம இன்டென்சிட்டி ஆஃப் எமிட்டட் ரேடியேஷன் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இன்டென்சிட்டி ஆஃப் எமிட்டட் ரேடியேஷன் அப்படிங்கிறது இதில் அந்த எமிட்டட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிளாக் பாடியோட நம்பர் ஆஃப் ஆசிலேட்டர்ஸ் ஓவரால், அதாவது பிளாக் பாடியில் இருக்கக்கூடிய இன்னர் ஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லியிருப்போம்ல, தென் அதோட வெளியே பார்க்கும்போது 8/hc அப்படிங்கிறத நினைஞ்சிருப்போம், பார்த்துருப்போம். சி கியூப் அப்படிங்கிறத நினைஞ்சிருப்போம்னா பார்த்துருப்போம். அதில் இதில் இந்த இ பவர் ஹச் மியூ பை கேபிடி மைனஸ் 1 அப்படிங்கிறது என்னதுன்னா, தென் ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட ஆவரேஜ் எனர்ஜி. தென் ரெண்டையும் சம் பண்ணும்போது அதாவது நம்ம பார்த்துருப்போம், தென் ஆவரேஜ் எனர்ஜி இ பார் ஈக்குவல் டு என் டிவைடட் பை இடி அப்படின்னு பார்த்துருப்போம். என் டிவைடட் பை இடி. அப்போ என் அப்படின்னு சொல்லும்போது தென் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆசிலேட்டர், இடி அப்படின்னு சொல்லும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட எனர்ஜி லெவல் அப்படிங்கிறத போன கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். தென் அடுத்து இந்த இதில் பார்த்தோம்னா இந்த இன்டென்சிட்டி ஆஃப் வேவ் லென்த் அப்படிங்கிற பார்த்துருப்போம். அந்த பிளாங்க்ஸ் லா ஆஃப் ஈக்குவேஷன்லேயே இன்டென்சிட்டி ஆஃப் வேவ் லென்த் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதில் பார்த்தோம்னா இ லாம்டா டி லாம்டா ஈக்குவல் டு 8/hc/λ5 1/e பவர் hmu பை கேபிடி மைனஸ் 1 அப்படிங்கிறத நினைஞ்சிருப்போம், பார்த்துருப்போம். இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன இம்பார்ட்டண்ட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கிராஃபை தான் என்ன செய்ய போகிறோம்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் தென் செவரல் டெம்பரேச்சர் இருக்குது. தென் அதாவது என்னதுன்னா, ஒரு பிளாக் பாடி இருக்குன்னா பிளாக் பாடியில் என்னதுன்னா டெம்பரேச்சர் என்ன செய்யும், இன்க்ரீசஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு டெம்பரேச்சர்லேயும் அந்த பிளாக் பாடியோட இன்டென்சிட்டி ஆஃப் எமிட்டட் ரேடியேஷன் எவ்வளவு அப்படிங்கிறத அதோட ஃப்ரீக்குவன்சி வச்சு என்ன செய்கிறோம், அதோட இன்டென்சிட்டி ஆஃப் எமிட்டட் ரேடியேஷனுக்கும் அதோட ஃப்ரீக்குவன்சி வேவ் லென்த்துக்கு நம்ம என்ன செய்கிறோம்னா கிராஃப் பிளாட் பண்ணுறோம். இதில் பார்ப்போம்னா வேவ் லென்த்து லேம்டா, தென் அதோட யூனிட் என்ன கொடுத்துருக்கோம், நேனோமீட்டரில் கொடுத்துருக்கோம். இது என்னதுன்னா எக்ஸ் ஆக்சஸில், தென் ஒய் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் கொடுத்துருக்கோம். இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் எடுத்துருக்கோம். தென் அதோட யூனிட் 10^13 வாட் டிவைட் பை மீட்டர்ஸ் கியூப் அப்படிங்கிறத நினைஞ்சிருக்கோம் இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ இதில் பார்த்தோம்னா
4 டைப் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து எடுத்திருக்கோம். டெம்பரேச்சர் ஒன்று வந்து என்னது 3000 கெல்வின், 4000 கெல்வின், 5000 கெல்வின், 6000 கெல்வின் அப்படிங்கிறது. இதில் 3000 கெல்வின் அப்படின்னு சொல்லும்போது தென் அதுக்குரிய இன்டென்சிட்டி ரேடியேஷனுக்கும் வேவ்லென்த்துக்குரிய பீக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண தென் அதோட பிளாக் பாடியோட இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் வந்து என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு மேக்ஸிமம் வேவ்லென்த்தில் அதோட அந்த மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ரேடியேஷன் அப்படிங்கிறது என்ன செய்யுது, நமக்கு விசிபிள் ரீஜனில் கிடைக்கிது. இப்போ இதில் 6000 அப்படிங்கிறது சன்னோட நம்ம சர்ஃபேஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட மேக்ஸிமம் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது என்னதுன்னா நமக்கு விசிபிள் ரீஜனில் என்ன செய்யும், கிடைக்கும். அப்போ அதாவது மேக்ஸிமம் விசிபிள் ரீஜன் அப்படின்னு சொல்லும்போது 400 to 700 நேனோமீட்டர் ரேஞ்சில் இருக்கும். அப்போ இந்த கிராஃபில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தென் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது தென் அந்த பிளாக் பாடியோட ரேடியேஷனோட இன்டென்சிட்டி என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதுக்கடுத்து இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல அதே மாதிரி பார்த்தோம்னா என்னதுன்னா, தென் டெம்பரேச்சர் டிகிரீஸ் ஆக என்ன செய்யணும்னா நமக்கு வந்து வேவ் லென்த் வந்து என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் டிகிரீஸ் ஆகும்போது அதோட வேவ் லென்த் வந்து என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த கிராஃபில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, டெம்பரேச்சர் டிகிரீஸ் ஆகும்போது நமக்கு என்ன செய்யுது, வேவ் லென்த் வந்து என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆனால் இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் வந்து நமக்கு என்ன செய்யுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இதில் நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறதுல இந்த எனர்ஜி இஸ் கண்டினியூஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஆனால் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த எனர்ஜி இஸ் என்னது, டிஸ்கண்டினியூஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். டிஸ்கிரேட்டிவ் செட் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிறத என்ன செஞ்சிருப்போம்னா பார்த்துருப்போம். அப்போ இந்த பிளாங்க் லாவில் வந்து இந்த கிராஃபை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மறுபடியும் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும்போது தென் அதோட வேவ் லென்த் வந்து என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. தென் வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆனால் இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் டிக்ரீஸ் ஆகுது. அப்படிங்கிற இந்த கிராஃப் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், பிளாங்க் லாவை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்போ இந்த பிளாங்க் லா அப்படின்னு சொல்லும்போது தென் குவாண்டம் மெக்கானிக்ஸில் டிஸ்கிரேட்டிவ் செட் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஓகே, தேங்க்யூ, தட்ஸ் ஆல்.